என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சார், இன்னைக்கு ரியாவோட பர்த்டே. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ரியா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கூட்டிட்டு வரட்டுமா சார்? ஓகே ஐஷு, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஓகே சார். ரியா குட்டி, உள்ள போய் சாமி கும்பிடலாமா? ஆமா, நீ இன்னி வரைக்கும் கோயிலுக்கு போயிருக்க மாட்ட. அம்மா இன்னைக்கு உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். உள்ள போய் சாமி கும்பிட்டு அழகா பொட்டெல்லாம் வச்சுட்டு வரலாம், வா. சார், ரியாவுக்கு பொட்டு வச்சு விடலாம்ல? ஐஷு, ரியா உன் குழந்தை ஐஷு. அவளை நீ இப்படி உரிமையோட பார்த்துக்கணும்னு தாண்டி இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வச்சு விடுங்க. ஓகே சார். சரி, அப்போ நான் ரியாவை உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு கூட்டிட்டு வரேன். ஓகே ஐஷு. வா செல்லக்குட்டி, நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஐஷு கூட இருக்கும்போது ரியா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷம் அவ முகத்துல என்னைக்குமே இருக்கணும். இன்னைக்கு எங்க கூட வந்திருக்கிற ஐஷு இப்படியே எங்க கூடயே இருந்துடணும். ஐயோ, இந்த ராகேஷ் வேற என்ன பண்றான்னு தெரியல. சக்தி பாவம் அவனை சமாளிச்சிருப்பானா? சக்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, டே சக்தி. சொல்றா மச்சான். டே, எங்கடா சக்தி இருக்க? அந்த ராகேஷ் என்ன பண்றான்? எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லடா மச்சான், பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அந்த ராகேஷ் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவனை நான் பாத்துக்கிறேன், நீ அவனை பத்தி கவலைப்படாத. அப்புறம் டேய், ஐஸ்வர்யாவும் என்ன பண்றாங்க? டேய், ஐஷு கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணியாடா? டேய், ஐஸ்வர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோன்னு உள்ள கூட்டிட்டு போயிருக்காடா. அப்புறம் எங்கடா ட்ரை பண்றது? இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தேன்டா. டேய், ட்ரை பண்ணியானா? அவகிட்ட ஏதாவது பேசி அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வரவே ட்ரை பண்ணியான்னு கேட்டேன்டா. அத கேட்டியா? ஐயோ சாரிடா. டேய், அவ ரியா கூடயே பேசிட்டு வந்துட்டு இருந்தா. ரியாவும் அவ கூட விளையாடிட்டு இருந்தா. அதனால நான் எங்கடா அவட்ட பேசுறது? எனக்கு கேப்பே கிடைக்கலடா. கேப் கிடைச்சிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இங்க பாடுறா, நீ என்ன வேணா பண்ணு, நான் வேணாங்கல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஐஷு உன் கூட தான் இருக்க போறா. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்பவும் உனக்கு கிடைக்காதுடா மச்சான். அதனால இன்னைக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, ஆக மொத்தத்துல எப்படியாவது அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சிடுறா. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ஆனா இன்னைக்கு அவ என் கூட இருக்கிற இந்த நாள்ல அவளுக்கு பழசு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, ஆனா இதுக்கப்புறம் என்னை விட்டு போக முடியாதுன்ற அளவுக்கு அவளுக்கு நான் தோண வைக்கிறேன்டா. சரிடா மச்சான், அதெல்லாம் நீ அசத்திடுவேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, நீ எங்க ஐஷுவை பாரு. இந்த காப்பித்தல் மண்டியனை நான் பாத்துக்கிறேன். நீ இவனை பத்தி டென்ஷன் ஆகாம அங்க ஜாலியா இருந்துட்டு வா. சரிடா சக்தி. சரி, ஐஷு வரேன்னு நினைக்கிறேன், நான் போனை வைக்கிறேன். மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த சந்தோஷம் அவன் வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கணும். அதுக்கு இந்த காப்பித்தல் மண்டியனுக்கு தான் ஒரு முடிவு கட்டணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், ஆனா அவன் எங்கன்னு தெரியலையே. அவனை போய் பார்க்கணும் முதல்ல. ஜெனி, ராகேஷ் வந்தானே, அவனை பாத்தீங்களா? வந்தாரு சக்தி. அந்த கிளாஸ் ரூமோட கீ கேட்டாரு. அது ஷமீர் சார் கிட்ட தானே இருக்கு. அவர் இன்னைக்கு வரல, லீவுன்னு சொன்னேன். அப்போ அவர் ஏன் லீவுன்னு கேட்டாரு. நான் ரியாக்கு பர்த்டேன்னு சொன்னேன். அப்போ ரியாவுக்கு பர்த்டேவான்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, ரியாக்கு பர்த்டே, ஷமீர் லீவுன்னா அப்போ ஐஷு எங்கன்னு பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருப்பானோ? ஐயோ, வீட்டுக்கு போய் ஐசு இல்லைன்னு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணிடுவானே. இப்பதான் மச்சான் கிட்ட பிரச்சனை எதுவும் இல்லடான்னு சொன்னேன். அதுக்குள்ளே இவன் பிரச்சனை இழுத்து விட்டுருவான் போலயே. சரி, முதல்ல கதிரனாக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது சமாளிக்க சொல்லுவோம். சார், ரியா பொட்டு வச்சு அழகா இருக்கால்ல? ஆமா ஐஷு, ரொம்ப அழகா இருக்கா. பெண் குழந்தைங்கள என்னதான் அப்பா அன்பா பாத்துக்கிட்டாலும் அழகா பாத்துக்கிறதுக்கு அம்மாவால மட்டும்தான் முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே ரியா கூட இருந்து பாத்துக்குவீங்க. இதுக்கப்புறம் ரியா தனியா தானே இருக்கணும். ஏன் ஐஷு, கோயிலுக்கு முன்னாடி வச்சு கேக்குறேன், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏன் கூடயும் ரியா கூடயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஐயோ ஷமீர், என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்காதீங்க ஷமீர். இல்லைனாலே இன்னைக்கு உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் திரும்ப உங்களையும் ரியாவையும் விட்டு எப்படி போக போறேன்னு தெரியல. சொல்ல ஐஷு, ரியாவுக்காகவாவது எங்க கூட இருக்க மாட்டியா? ஐயோ ஷமீர், எந்த ரியாவுக்காக நான் உங்களோட வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே ரியாவும் நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை விட்டு விலகியே இருக்கேன். அதை புரிஞ்சுக்கங்க ஷமீர். சார், என்ன சார் பேசுறீங்க? சாரி ஐஷு, ஏதோ ஞாபகத்துல ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்ல சார்.
அப்புறம் இதுக்கப்புறம் வேற எங்க போறோம்? அது ரியோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்கே உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே சார், ரொம்ப நல்ல விஷயம். போயிட்டு வந்துடலாம் சார். சரி ஐஷு, ரியாவை எடுத்துட்டு வண்டியில் இருங்க, போகலாம். சார் ஒரு நிமிஷம். காதலே காதலே என்னை உடைத்தேனே, என்னை உன்னை அடைத்தேனே, உயிர் கட்டி இணைத்தேனே, நேற்றினை காற்றிலே கொட்டி இறைத்தேனே, இமை கட்டு அவிழ்த்தேனே, துயர் மட்டும் மறைத்தேனே. நிழலாடும் நினைவில் நின்று களவாடி பெறுவை நின்று கடிகாரம் காலம் நேரம் சுழற்றிடுவே. உன்னை காண உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து புதிதான காதல் ஒன்று நீங்கள் தேடுவே. என்று நேற்று நாளை என்றும் நீய தேவதை, காதல் செய்யும் மாயை என் வானம் எங்கும் பூமழை. இல்லை ஐஷு, இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. உனக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் இருக்க போற. பிரச்சனை வந்துரும்னு பயந்ததெல்லாம் போதும். இனி என்ன ஆனாலும் சரி நீ எங்களோட தான் இருக்க போற. அதை தடுக்கிறதுக்கு எவன் வரான்னு நானும் பாக்குறேன். டேய், நான் இருக்கிற வரைக்கும் ஐஷுவை உன் கூட வந்து சேர விட்டுருவனா? டேய் டாக்டர், இன்னைக்கு உன் குழந்தைக்கு பிறந்த நாளுன்னா அப்போ ஐஷுவை திருட்டுத்தனமா நீ கூட்டிட்டு போயிருந்தாலும் போயிருந்திருப்ப. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? விட்டுருவனா நானு? சே, காலைல அந்த கதிர ஐஷு ரூம்ல தான் இருக்கான்னு சொன்னதுக்கு அவளை பார்க்காம போனனே, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப மட்டும் ஐஷு ரூம்ல இல்ல. டேய் டாக்டர், உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு அந்த சக்தி அந்த கதிர எல்லாத்துக்குமா சேர்த்து ஆப்பு வைக்கிறேன்டா. ஐஷு ரூம்ல தான் இருக்கா? ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஆனா அந்த டாக்டர் அந்த குழந்தைய வச்சுதான் ஐஷுவா அவன் பக்கம் திருப்பணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வேற பிறந்த நாள். இந்த சான்ஸ் அவன் விட மாட்டானே. குழந்தையோட பிறந்த நாளை சாக்கா வச்சுக்கிட்டு குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து ஐஷுவா அவன் பக்கம் திருப்பறதுக்குள்ள பாப்பான். ஆனா அந்த டாக்டரும் ஆஸ்பத்திரிக்கு வரல, ஐஷுவும் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு போகல. அப்போ எப்படி அவன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பான்? ஒரே குழப்பமா இருக்கு. காலையில் ஐஷு எங்கன்னு கேட்டதுக்கு அந்த அமுதா வேற திருட்டு மொழி முழிச்சிச்சு. அப்பவே ஒருவேளை ஏதோ இதில் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா ஐஷு ரூமில் தான் இருக்கா. சரி, எது எப்படியோ, ஆனால் ஐஷு அந்த குழந்தைய பார்க்க போகலை. அது வரைக்கும் நமக்கு போதும். அது சரி, இது ஐஷு தானே எப்படி நம்புறது? இப்படி முகத்தை மூடி படுத்திருக்கா. ஒருவேளை இது ஐஷுவா இல்லாமல் இருந்தா? அந்த கதிரும் அமுதாவும் சரியான தில்லாலங்கடிங்க. எதையாவது பண்ணி நம்மளை ஏமாத்தணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அந்த அமுதாவே இப்படி போர்வையை போத்திக்கிட்டு படுத்திருந்தாலும் படுத்திருப்பா. டவுட்டுன்னு வந்துருச்சு, போர்வை எடுத்து முகத்தை பாத்திர வேண்டிதான். ராகேஷ், இங்க என்ன பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன்ல, ஐஷுக்கு உடம்பு சரியில்லை, அவ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு. இப்போ எதுக்கு அவளை எழுப்ப போறீங்க? இவ இங்க இருக்கா? அப்போ இது ஒருவேளை ஐஷுவா தான் இருக்குமோ? இல்லை, அது ஒரு புக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அது ஐஷு கிட்ட தான் இருக்கு. அதான் எங்கே வச்சிருக்கான்னு கேட்கலான்னு எழுப்ப போனேன். ஐயோ ராகேஷ், அது இப்போ ரொம்ப அவசரமா? அவளே பாவம் இவ்வளோ நேரம் வயிறு வலியில அழுதுகிட்டே இருந்து இப்பதான் ஒரு வழியா மருந்து கொடுத்து தூங்க வச்சேன். பாவம் இப்பதான் கொஞ்சம் வலிய மறந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் நீங்க எழுப்பிட்டீங்கன்னா அப்புறம் பாவம் அவதான் வலியில துடிச்சிட்டு இருப்பா. இல்லை, அது இல்லை, புக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, ஏன் அவ முகத்தை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா? அது தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா, அதான் ஏசி போடலனாலும் ரொம்ப உபசமா இருக்கு. ஏசி போட்டா தலை வலிக்குதுன்றனால தலையோட போத்தி படுத்துக்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க ராகேஷ், கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தாதான் அவளுக்கு சரியாகும். அதனால இந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்க. பாவம் கொஞ்ச நேரம் அவ தூங்கட்டும். இல்லை, நான் தொந்தரவு பண்ணணும்னு வரல. சரி ஓகே, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நீங்க கிளம்புங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு போறேன். இல்லைன்னா அப்புறம் குழந்தைங்க வந்தாலும் சும்மா ரூம்குள்ள அவளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி, நான் போறேன். நீங்க லாக் பண்ணிட்டு போய்க்கங்க. ச்சே, ஐஷு ரூம்ல தான் இருக்கா. நம்ம தான் தேவையில்லாம அவளை தப்பா நினைச்சிட்டோம். மாமா தங்கம், எப்படியோ ராகேஷ சமாளிச்சிட்டோம்.
ஆமா தங்கம், ஆனா அவன் முட்டாளுன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல தங்கம். ஐயோ ஆமா மாமா, அவன் ஐஷு ரூம்குள்ள வந்ததும் நான் பயந்தே போயிட்டேன் மாமா. எங்க போர்வை எடுத்து ஐஷு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவானோன்னு. ஆனா நான் சொன்னதை நம்பி அவன் போர்வை எடுத்து பார்க்காம திரும்பி போயிட்டான். அதான் நான் சொன்னனே, அவன் ஒரு டம்மி பீஸு தங்கம். ஆனா ஒண்ணு மாமா, ஒருவேளை அவன் போர்வையை மட்டும் எடுத்து பார்த்திருந்தான்னு வச்சுக்கோங்க. பார்த்திருந்தா என்ன, அதோட அவன் பைத்தியமாவே ஆயிருந்திருப்பான். இந்திய பொண்ணு தாங்கோ இச்சாலி கண்ணு தாங்கோ நான் ஒரு மின்னல் தாங்கோ தில் இருந்தா வாங்கோ அலைக்ரா 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 அலைக்ரா. இலே கதிரு, என்ன கருமமில்லை இது? எதுக்குல எனக்கு இந்த சுடிதாரை மாட்டி விட்டு இப்படி போர்வையை போத்திக்கிட்டு படுக்க சொன்னீவோ? ஐயோ அம்மாச்சி, எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அம்மாச்சி. இலே எதுல நல்ல விஷயம்? நல்ல பிரியா புடவை கட்டிக்கிட்டு இருந்த என்ன இந்த சுடிதாரை மாட்டி விட்டு அங்கங்க டைட்டா பிடிக்குதுலே. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, அங்கங்க இழுத்துக்குதுலே. சரி, என்ன கன்றாவி நல்ல விஷயமோ அது முடிஞ்சு தொலைஞ்சுதாலே திரும்ப இந்த கருமத்தை கலட்டி தூர போட்டுட்டு ஏன் புடவை எடுத்து கட்டிக்கவா? ஐயோ அம்மாச்சி, இருங்க இருங்க, இன்னும் அது முடியல. இனி சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள திரும்பவும் எப்ப வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்க சுடிதார் போட்டுட்டு போர்வையை போத்தி படுக்க வேண்டி வரும். அதனால அதுக்கு பேசாம இந்த சுடிதாரோடயே இருங்க. அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே சொல்றோம். அதுக்கப்புறமா நீங்க திரும்ப புடவை கட்டிக்கிட்டா போதும். இட்டி மருமகளே, என்ன டீ சொல்ற? சாயந்தரம் வரைக்கும் இந்த கருமத்தை போட்டுக்கிட்டு இருக்கவா? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கே எனக்கு இந்த போட்டுக்கிட்டு இருக்க முடியல டீ. இதுல வேற டிசைனுங்கிற பேர்ல அங்கங்க கல்லும் கட்டையுமா தொங்குது டீ. எனக்கு அங்கங்க குத்தி தொலையுது டீ. எனக்கு வேணாம் டீ இது. ஐயோ அம்மாச்சி, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இது மட்டும் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு எங்க எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீங்க தான் சாதிச்சிருக்கீங்க. என்னலே கதிரி சொல்ற? நான் சாதிச்சிருக்கேனா? ஐயோ ஆமா அம்மாச்சி, இன்னைக்கு நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் நீங்க இந்த சுடிதாரை போட்டதுனால முடிஞ்சிருக்கு. இன்னும் சாயந்தரம் வரைக்கும் மட்டும் இந்த சுடிதாரை போட்டுட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க நினைச்ச காரியம் நல்ல விதமா முடிஞ்சிரும். என்னலே நீ என்னெல்லாமோ சொல்ற? சரி, ஏதோ உங்களால முடியாத விஷயம் நான் இந்த சுடிதாரை போட்டு சாதிச்சிட்டேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால சரி, இதை நான் போட்டு தொலைக்கிறேன். சூப்பர் அம்மாச்சி, நாங்க சொல்ற வரைக்கும் இந்த சுடிதாரை மட்டும் கலட்டிடாதீங்க. அப்படியே இங்க ரூம்குள்ளேயே இருந்துக்கங்க, நாங்க வந்து சொல்றோம். சரியா அம்மாச்சி? சரிலே, இருந்து தொலைக்கிறேன் போ. என்னெல்லாமோ சொல்றியாவோம்மா, ஆனா என்னதுதான் ஒண்ணும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஆனா ஆக மொத்தத்துல நம்ம சுடிதாரை போட்டு என்னத்தையோ சாதிச்சிருக்கோம்னு மட்டும் புரியுதுமா. சின்ன பிள்ளையில இருந்து எதையாவது சாதிக்கணும்னு நானும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒண்ணும் சாதிக்க முடியல. ஆனா இப்ப இந்த சுடிதாரை போட்டு சாதிச்சிட்டோம்னு இந்த பையன் சொல்லிட்டு போறான். என்னன்னு தான் தெரியல. சரி, அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். இந்த மாதிரி சாதனை எல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எப்பவும் சுடிதாரை போட்டுக்கிட்டே இருக்கலாம் போலயே. டேய், இங்க பாருங்க, ஒழுங்கா யாரு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கிற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவேன். எனக்கு தேவை நீங்கல்ல, ஆக்சிடென்ட் பண்ண சொன்னவன் எவனோ அவன் தான் எனக்கு வேணும். அதனால உண்மையை சொன்னா 2 பேரும் உருப்படியா இங்கிருந்து வெளியே போவீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, லாக்அப் குள்ள வச்சு மிதின்னு மிதிச்சிருவேன். சொல்லுங்கடா, யார் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது? ஐயோ சார், யாரும் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ண சொல்லலைங்க சார். லாரி பிரேக் பிடிக்காம தான் சார் போய் மோதிட்டோம். ஆமாங்க சார், பிரேக் பிடிக்காம தான் மோதிட்டோம். வேணும் நல்லா ஆக்சிடென்ட் பண்ணலங்க சார். என்னது, பிரேக் பிடிக்கலையா? ஏண்டா டேய், ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடி லாரியை எங்கெல்லாம் நிறுத்திட்டு வந்தீங்க, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் நிறுத்திட்டு போனீங்க, எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்ப வந்து பிரேக் பிடிக்காம தெரியாம போய் மோதிட்டோன்னு கதை விடுறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டா நீங்க உண்மையா சொல்ல மாட்டீங்க. மார்மத்தண்ணே. சார், இவனுங்க இப்படி எல்லாம் கேட்டா உண்மையா சொல்ல மாட்டானுங்க. அங்க லாக் அப் ரூம்ல இவனுங்க 2 பேரையும் கட்டி வச்சு தோலை உரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. இவனுங்களை கூட்டிட்டு போய் கட்டி வைங்க, நான் வந்து தோலை உரிக்கிறேன். அப்பதான் இவனுங்க உண்மையை சொல்லுவானுங்க. டேய், என்னடா அது கட்டி வச்சு தோலை உரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பயமா இருக்குடா, என்னால அடி தாங்க முடியாதுடா. டேய், என்ன மட்டும் என்ன அடி வாங்குறதுக்கு அளவெடுத்தாடா செஞ்சிருக்காங்க. என்னாலுக்கு தாண்டா அடி தாங்க முடியாது.
டேய் அந்த ஆளு கொடுத்த பணத்துக்கு இந்த ஆளு கிட்ட அடி வாங்கி சாக முடியாதுடா. பேசாம அந்த ஆளோட பணத்தை அந்த ஆள்கிட்டே திருப்பி கொடுத்துருவோம்டா. இந்த ஆள்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தப்பிச்சு ஊரை விட்டு ஓடிடுவோம்டா. டேய் இந்த ஆளாச்சும் கட்டி வச்சு அடிக்கத்தான் செய்வான். ஆனா ராக்கி சாருக்கு மட்டும் நம்ம உண்மையை சொன்ன விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நம்மள உயிரோட கொளுத்திடுவாருடா. டேய் கடைசியா கேக்குறேன், ஒழுங்கா யாரு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கிற உண்மையை சொல்லிட்டு உருப்படியா வீடு போய் சேர்றீங்களா, இல்ல லாக்அப்ல வச்சு அடி வெளுத்து உங்க வாயில இருந்து உண்மையை நானே வர வைக்கவா? ஆனா ஒண்ணு, உங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறது என்னமோ உறுதி. அதை நீங்களா உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா அடி வாங்காம தப்பிச்சிடலாம். கேஸ் கூட போட மாட்டேன். அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. இல்ல உங்களை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னவனுக்கு உண்மையா இருப்பேங்கிற பேர்ல உண்மையை சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் உள்ள தள்ளி வெளுன்னு வெளுத்துருவேன். உங்களை மட்டும் இல்ல, உங்க வாயிலிருந்து உண்மையை வர வச்சு உங்களை யார ஆக்சிடென்ட் பண்ண சொன்னானோ அவனையும் கொண்டு வந்து வெளுப்பேன். எப்படி வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னங்கடா, யார ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கிற உண்மையை சொல்றீங்களா இல்லையா? ஐயோ சார் நாங்க உண்மையா தான் சார் சொல்றோம். யாரும் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ண சொல்லல சார். லாரி பிரேக் பிடிக்காம தான். டே நிறுத்துங்கடா. இதுக்கு மேல நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட இருந்த உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். மாரிமுத்தண்ண, ஐயோ சார் வேணாம் சார். நாங்க உண்மையா சொல்லிடுறோம். எங்களால அடித்தாங்க முடியாது சார். டேய் டேய் நீ சும்மாடுறா. எனக்கு பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். என்னாலெல்லாம் போலீஸ் அடியை தாங்க முடியாது. நான் உண்மையை சொல்ல போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.